வணக்கம், வெற்றி அடைவோம். ஸோ டிஎன்பிசிக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஆஸ்பிரண்ட்ஸ் இருப்பீங்க. இன்றைக்கி நாள் டிசம்பர் 15 ரொம்ப வெகுவாக நோக்கிட்டு இருப்பீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசியிலேருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு நமக்கு நியூஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஒரு நவம்பர் லாஸ்ட்லேருந்து நமக்கு செய்திகள் எல்லாம் கிடச்சிது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 15 அந்த ஆனுவல் பிளானர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேர்வு அட்டவணை, ஆண்டு அட்டவணை அப்படிங்கிறது வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டிஎன்பிசி போட்டித் தேர்வுக்கான அட்டவணை டிசம்பர் 15 வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி டிசம்பர் 15. ஸோ வெளியிட்டாங்களா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இன்றைக்கி கண்டிப்பாக வெளியிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது, ஏன்னா டிஎன்பிஎஸ்சி சில விஷயங்கள் லாஸ்ட்டாக சொன்ன விஷயங்கள் எதுவும் அந்த தேதிகளில் இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15,000 காலி பணியிடங்களுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, அந்த தேர்வு அட்டவணை நமக்கு அந்த ஆனுவல் பிளானரில் கிட்டத்தட்ட 15,000 வேக்கன்சிக்கு நாங்கள் எக்ஸாம்ஸ் நடத்த போகிறோம். அந்த அட்டவணையை 15,000 வேக்கன்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட்டு நவம்பரில் நமக்கு செய்தி வந்திருந்தது. அதே போல் 2024 நடத்தப்பட உள்ள அனைத்து வகை போட்டித் தேர்வுகள் குறித்த அறிவிப்பும் வெளியாகும். எப்போது? டிசம்பர் 15 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எப்போ வந்த செய்தி? நவம்பர் லாஸ்ட்டில் வந்த செய்தி. சரி, ஸோ 30 வகையான போட்டிகள் இருக்கும். ஸோ 30 வகையான போட்டித் தேர்வுகள் வச்சு 15,000 வேக்கன்சி அப்படிங்கிறது கொடுக்க போகிறாங்க. ஸோ இதனுடைய அட்டவணை எப்போ வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 15. இன்றைக்கி டிசம்பர் 15. ரைட். லாஸ்ட் இயர் நமக்கு ஆனுவல் பிளானர் விட்டாங்க, ஓகேங்களா? அதன்படி ஃபஸ்ட்டு அந்த டிசம்பர் லாஸ்ட்டில் நமக்கு ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறது இருந்தது. ஸோ அந்த அட்டவணைப்படி பார்த்திங்கன்னா, அதில் ஃபஸ்ட்டு பெரிய எக்ஸாம், நம்ம மிகப்பெரிய எக்ஸாம்னு சொல்லக்கூடிய குரூப் 4 எக்ஸாமோ, ஓகேங்களா, குரூப் 2 எக்ஸாமோ எதுவுமே இல்லை. அதன் பிறகு நம்ம எல்லாம் இதில் குரூப் 4 எக்ஸாம் இல்லை, குரூப் 2 எக்ஸாம் இல்லை அப்படிங்கிற பிறகு மறுபடியும் அந்த ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறது திருத்தி விடப்பட்டது. அதில் குரூப் 1 எக்ஸாம் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே போல் குரூப் 4 எக்ஸாம் அப்படிங்கிறதும் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நவம்பர் மாதம் வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி குரூப் 4 எக்ஸாம், குரூப் 1 அண்ட் குரூப் 4 எக்ஸாம் சொன்னாங்க. ஆனால் அந்த தேர்வு அட்டவணைப்படி நமக்கு குரூப் 1 எக்ஸாமினுடைய நோட்டிஃபிகேஷனும் வரல, குரூப் 4 எக்ஸாமினுடைய நோட்டிஃபிகேஷனும் வரலை. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டு பிப்ரவரி மாதம், ஓகேங்களா, ஸோ பிப்ரவரி மாதம் எழுதுன குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இதனுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த டிசம்பர் 25 முடிஞ்சிச்சுன்னா 10 மாதம் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதற்கான ரிசல்ட்டும் இன்னும் வரல. ஸோ டிஎன்பிஎஸ்சி ஒன்ஸ் நாங்கள் ஃபில் பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கூட நம்ம அறிவிக்கலாம். ஏன்னா லாஸ்ட் மாதம் நவம்பரில் என்ன சொல்கிறாங்க, நவம்பர் லாஸ்ட்டில் 80% பணிகள் அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. டிசம்பர் ஃபஸ்ட் வீக் அல்லது செகண்ட் வீக் நாங்கள் ரிசல்ட்டை விட்டுருவோன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் செகண்ட் வீக் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு, இன்னும் ரிசல்ட் விடல. அதன் பிறகு நியூஸ் வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் எண்ட் அல்லது ஜனவரி 1 ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்புவோம். ஆனால் டிஎன்பிஎஸ்சி தயவுசெய்து மாணவர்களை அலக்கழிக்காமல் ஒரு ப்ரெஸ் ரிலீஸாவது கொடுங்க. இப்போ நாங்கள் டிசம்பர் எண்டில் நாங்கள் ரிசல்ட் விட்டுருவோம், அப்படி இல்லைன்னா ஜனவரியில் ரிசல்ட் விட்டுருவோம். அதே போல் நோட்டிஃபிகேஷன், அந்த ஆனுவல் பிளானர் தேர்வு அட்டவணை அப்படிங்கிறது எப்போ விட போகிறீங்க அப்படிங்கிறக்கூடிய ஒரு ப்ராப்பரான நியூஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படிங்கக்கூடிய மத்தியில் இந்த டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க. இது மருந்து கிடையாது, ஆனால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஸோ இதை கணக்கில் எடுக்கிற மாதிரி கேட்டுக்கிறோம். எல்லாருக்கும் நல்லா படிங்க. கஷ்டம்தான். நமக்கு ஒரு மெயின்ஸ் ரிசல்ட்டு ஒரு 10 மாதம் ஆகுது. ஒரு எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம் 2022. ஸோ அப்போலேருந்து 2023 முடிய போகுது. ஒரு 2 வருஷம் ஒரு ரிசல்ட்டுக்காக நம்ம காத்திருக்க வேண்டியது இருக்குது. குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது இல்லை, குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் இல்லை. ஸோ இது எல்லாமே கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். நன்றி. தேங்க்யூ ஆல்.